சரி, இப்ப அவருக்கு நெருக்கடி வராதா இனிமேல்? ஒன்றிய அரசு பேசுறாரு, நீட்டுக்கு பேசுறாரு, இனிமேல் ரைடு வர வாய்ப்பு இருக்குல்ல? அவர் ஒன்றிய அரசு ஒன்றும் பண்ணவே முடியாது, மயிரை கூட கொடுக்க முடியாது. ஏனென்றால் விஜய் ஒரு பலமான சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்காரு. அது யாரும் மறுக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கடந்த காலம் ஒரு படத்தையே வெளிவராம தடுத்தாங்க. அது கடந்த காலம். ஜோசப் விசைன்னு பெரிய, அது கடந்த காலம். எச் ராஜா பேசினாரு, ஜோசப் விசைன் பேசினாரு. ஆனா இதே நீட்டை எதிர்த்து ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நீட்டை ஆதரிச்சு ஒரு அரசியல் பண்றாருல்ல. உதாரணத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு? நீட்டை என் உயிரே போனாலும் விட மாட்டேன்றாருல்ல. மயிரே போனாலும் விட மாட்டாரு. நீங்க வேற, அவரே இருக்காருல்லையான்னு தெரியல. இப்ப நீங்க வேற. உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். நீட் ஏழை மக்களுக்கு நல்லது. முதலாக ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம். அப்படி நீட்டை எடுத்துதான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்ற